பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்மா வணக்கம். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்? கர்க்கடேஸ்வரர் கோயில். ரொம்ப அற்புதமான கோயில் கும்பகோணத்தில் இருக்குது. இப்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? இந்த சுவாமியுடைய பேர் வந்து கர்க்கடேஸ்வரர். ஒரு காலத்தில் கந்தர்வன் வந்து நண்டுருவமாக எடுத்து எம்பெருமானுக்கு தாமரை மலர்களால் பூஜை பண்ணும்போது சுவாமி மேலே நண்டு நிற்கிறே இந்திரன் கோவப்பட்டு தன்னுடைய வாளால் தும்சம் பண்ண வரும்போது எம்பெருமானே தன்னுடைய சிரசில் வந்து துவாரத்தை உண்டு பண்ணி நண்டு அடைக்கலமானது ஐதீகம். இன்னைக்கும் எம்பெருமானுடைய சிரசில் நண்டு அடைக்கலமான துவாரம் இருக்கு. சுவாமி அலங்காரத்தில் இருக்கார். பாலாபிஷேகம் பண்ணும் போது பாலானது எம்பெருமானுடைய சிரசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அந்த தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ எதனால் அந்த தரிசனம் பண்ண முடியாதுன்னா சுவாமி அலங்காரத்தில் இருக்கார். இந்த சிவாலயத்தில் எதனால் 2 அம்பாள்னா, ஒரு ராஜாவுக்கு வந்து பக்கவாத நோய் ஏற்பட்டது. இந்த பக்கவாத நோய் யாராலையுமே தீர்க்க முடியல. அப்போ சுவாமி அம்பாளுமே மருத்துவ இடத்துல போய் ராஜாவுக்கு ருத்ராட்சமணி மாலையும் விபூதியிட்டு இந்த பக்கவாத நோயை தீர்த்த மாதிரி ஐதீகம். அப்படி இந்த பக்கவாத நோயை தீர்த்தா இந்த ராஜா கேட்குறாரு, இங்கே ராஜசபையிலே நீங்கள் ராஜ வைத்தியம் பாருங்க, உங்களுக்கு என்ன சம்பாவனாலும் தரங்கிறார். அதற்கு அவசரமாக பல சிவாலயங்கள் போனீங்க, திருந்து தேவன் குடிங்கள் கோயில் பெரும் வெள்ளத்தில் சிதலம் அடைஞ்சிருக்க, சரி பண்ணி மகா கும்பஜம் பண்ணி கொடுக்குறதே நீங்கள் கொடுக்குற சம்பாவனை சொல்லி சுவாமி அம்பாள் இந்த இடத்த காமிச்சிட்டு மறைஞ்சிடறான். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு தெரியறது நமக்கு வந்தது இறைவனும் இறைவியும் மருத்துவ இடத்துலையும் சரி பண்ணியிருக்காங்கிறதுக்காக அவர் உத்தரவுப்படியே கோயிலை கட்டி சரி பண்ணி மகா கும்பஜ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அம்பாள் மறைஞ்சி போயிடுறோம். சுவாமி இருக்கிற இடத்துல அம்பாள் இல்லாமல் இருக்க புதுசாக ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ணி அந்த அம்பாளுக்கு மருந்து நாயகன் பேர் சுட்டி இங்கே மகா கும்பஜ வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அகலினா குளம் இன்னைக்கும் பார்க்கலாம். பிரகாரத்துக்கு வெளியில மாலை மாதிரி இருக்கும். அந்த அகலியை சரி பண்ணும்போது மறைஞ்சி போன அம்பாள் திருப்பி காட்சியளிக்கிறான். ஒரு பொருள் காணாமல் போய் திருப்பி கிடைச்சா அபூர்வம். அதனால அந்த அம்பாளுக்கு அபூர்வ நாயகன், அம்பாளுக்கு மருந்து நாயகன் பேர் சுட்டி இங்கே மகாகும்பஜம் பண்ணியிருக்கான். நம்ம கோயிலில் என்ன ஒரு விசேஷம்னா, சுவாமிக்கு அம்பாளுக்கும் நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி அதை மருந்தா உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான். தன்வந்திரியே காட்சியளிக்கிறார். கடகராட்சியுடைய அதிபதி சந்திரன் தியான நிலையில் அமர்ந்த வாழ்த்திருக்கார். போகும்போது தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு தலைவிஷம் உண்டு. நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் சிறியானங்கை, பெரியானங்கை, விபூதி, பச்சல் எல்லாமே மூலிகையாக இருக்கும். சுவாமிக்கு முதற் பேர் வந்து கர்க்கடேஸ்வரர், இன்னொரு பேர் மூலிகனேஸ்வரர். கோயிலுக்கு கடக ராசிக்காரர்கள் ஒரு முறை போவது மிகவும் நல்லது. இவர்கள் போகும்போது 1 லிட்டர் நல்லெண்ணெயை நீங்களே வாங்கி கொண்டு போய் அம்மனுக்கு அபிஷேகம் செய்து கொடுப்பார்கள். காலை 9 மணிக்கு இந்த கோயிலுக்கு போவது நல்லது. அந்த அபிஷேக ஆயிலை உடல் முழுவதும் வாரம் ஒரு தடவை போட்டு குளிப்பது நல்லது. உள்ளுக்கும் சாப்பிடலாம். இந்த ஆயிலை உபயோகிக்கும் போது பக்கவாதம், மூட்டுவலி, தோல் சம்பந்தமான வியாதிகள் உள்ளவர்களுக்கு சரியாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள். கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருக்கர்க்கடேஸ்வரர் கோயில். சந்திரனால் ஏற்பட்ட தோஷங்கள், சந்திர தசை ஜாதகத்தில் நடக்கும்போது இந்த கோயிலுக்கு செல்வது நல்லது. தினமும் காலை 8:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை நடை திறந்திருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு திரு விஸ்வநாத குருக்கள் 9965077862 என்ற எண்ணிற்கு போன் செய்து செல்வது மிகவும் நல்லது. இந்த அற்புதமான பதிவை மற்றவர்கள் அறிய ஷேர் செய்யுங்கள். இந்த பிரபஞ்ச டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.